நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. தமிழ்நாட்டில் 38 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. ஒரு முறை பயணிக்கும் கட்டணம் 5 ரூபாயில் இருந்து 45 ரூபாய் வரை அதிகரிப்பு. சீனாவின் தியான்ஜின் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பு. அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெற இருக்கும் பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு சீன அதிபர் ஜி ஜின்பிங்கிற்கு அழைப்பு. இந்தியா சீனாவின் வளர்ச்சிக்கு எல்லையில் அமைதி நிலவுவது அவசியம் என பிரதமர் மோடி பேச்சு. இரு நாடுகள் இடையே நேரடி விமான சேவை தொடங்க உள்ளதாகவும் அறிவிப்பு. டிராகனும் யானையும் இணைந்திருப்பது அவசியம். பிரதமர் மோடியுடனான சந்திப்பில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் பேச்சு. தமிழகம் முழுவதும் நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகள் கரைப்பு. காவல்துறையினர் பலத்த பாதுகாப்புடன் கரைக்கப்பட்டது. சென்னையில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட 1500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் கரைப்பு. பட்டினம்பாக்கம், நீலாங்கரை உள்ளிட்ட கடற்கரையில் ராட்சத கிரேன்கள் மூலம் கரைக்கப்பட்டது. தமிழக காவல்துறையின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பதவியேற்பு. பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு விடை பெற்றார் சங்கர் ஜிவால். ஓய்வு பெற்ற சங்கர் ஜிவாலை வழி அனுப்பி வைத்த சக காவலர்கள். காரில் இருந்து கையசைத்தபடி புறப்பட்டுச் சென்றார். பொறுப்பு டிஜிபி நியமனம் மூலம் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் நெறிமுறைகளை திமுக அரசு புறக்கணித்திருக்கிறது. காவல்துறை அதிகாரிகளை தங்கள் அரசியலுக்கு வழிகடாவாக்கும் திமுக அரசை கண்டிப்பதாகவும் அண்ணாமலை விமர்சனம். மாநிலங்களவை சீட் தருவதாக கூறி எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டார். தேமுதிக நிர்வாகிகள் கூட்டத்தில் பிரேமலதா ஆதங்கம். எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டங்களுக்கு காசு கொடுத்துதான் ஆட்கள் அழைத்து வரப்படுகிறார்கள். தனது கூட்டத்திற்கு கேப்டன் மீதுள்ள அன்பால் மக்கள் திரண்டு வருவதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் தமிழக ஏற்றுமதியாளர்கள் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. மத்திய மாநில அரசுகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என
தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தல். அடுத்த மாதம் தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் தவிக தலைவர் விஜய். சுற்றுப்பயணத்திற்கான அதிநவீன வசதிகள் கொண்ட சிறப்பு பேருந்துகள் தயார். நந்தன் கால்வாய் திட்டத்தை ஆட்சியாளர்கள் செயல்படுத்தாமல் இருப்பது வேதனை அளிக்கிறது. நீர்நிலைகளை பாதுகாக்கும் மனம் ஆட்சியாளர்களிடம் இல்லை எனவும் அன்புமணி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை மழை தொடரும். சென்னையில் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்பு எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஜெர்மனி சென்றடைந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. ஜெர்மனியில் தமிழர்களின் பாசத்தை கண்டு நிகழ்ச்சியடைந்ததாக எக்ஸ் தளத்தில் பதிவு. சென்னையில் பெய்த அதி கனமழை குறித்து தொலைபேசியில் கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மழைச்சூழலை எதிர்கொள்ள தயாராக இருக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். மத்திய அரசு கல்வித் தொகையை வழங்காததை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் உடல்நிலை மேலும் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு மாற்றம். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.